Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. நம்ம எதையெல்லாம் நினைச்சு ஏங்கணுமோ எந்தெந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்கலையோ எல்லாம் கிடைச்சிருக்கு. என்னோட கருத்து எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படிங்கறது தான். மந்த்லி வந்து பம்ப் போட்டோ எடுத்து ஒரு ஆல்பம் மாதிரி போடுவாங்கல, அந்த மாதிரி பம்ப வந்து காஸ்டிங் மாதிரி பண்ணுவாங்க. சோ ஒன்னாவது மாதத்துல வயிறு இப்படி இருந்துச்சு, ரெண்டாவது மாதம் இப்படி அந்த ஷேப்பே உருவாக்கிடுவாங்க. அது ஒரு ஓவரால் பிக்சரா பாக்கும்போது அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி. வளர்றத யாரு பார்க்கணும்? நாங்க. நீங்க உங்க போட்டோ எடுத்து நீங்க பாருங்க. ஊரு ஏன் பார்க்கணும்? இந்த கொண்டாட்டங்களின் மீது விமர்சனம் வைக்கும் முந்தைய தலைமுறை. எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா நேர மாசம் எங்க பக்கம் என்ன செய்வாங்கன்னா 7 மாசம் வரையும் இடுப்புல தண்ணி தூக்கணும். அப்போல்லாம் தண்ணி வசதி கிடையாது, குளத்துலதான் போய் தூக்கிட்டு வரணும். 7 மாசத்துக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இடுப்புல வைக்க கூடாது, புள்ள பாதிக்கும், தலையில வச்சுக்குங்க. பேசும்போது அந்த அக்கா குலுங்கி 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 சிரிக்கிறாங்க. இந்த வயிறு அவ பார்த்த உடனே சொல்லிடுவாங்க நல்லா இறங்கிடணும். நான் வயிறுன்னு சொன்னதுக்கு காரணமே மாசம் மோல்டு பண்றேன்னு ஒரு பொண்ணு சொல்லுவாங்க. அது எப்படி ஆரோக்கியமா இருக்கும் வயிற்றுக்குள்ள இருக்க பிள்ளைக்கு? அவங்க புள்ள தானே, களிமண்ணை வயிற்றுல ஒட்டி அது இறுக்கி புடிச்சு அது முண்டும் போது தெரிகிறத எடுத்து அதை இவ்வளவு எதுக்கு? எல்லாம் வெளியில வந்துருச்சு. ஒண்ணு கூட நம்ம தனிப்பட்ட அந்தரங்கம் புனிதமானதுங்கிற மாதிரியே இல்ல. மாசமான உடனே உங்க கணவர் என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னா 2 வீலர்ல போனோம், இனிமே போக கூடாது அப்படின்ட்டு கார் வாங்கினாங்க. சரி, கார் அசையக்கூடாதுன்ட்டு போனவங்க இலங்கை போறேங்கிறாங்க. சார் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே சார். நம்ம இப்போ பாப்பா பேபி பம்ப் இருக்கும், ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வெளியே ஹஸ்பண்ட் கூட சுத்தணுன்ற ஒரு ஹாப்பினஸ். இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்லாம் கூட வந்து கேஸ்டிங் பண்ணி பதப்படுத்தி அதை வந்து ஒரு பெண்டண்டா மாத்துறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? பிடிச்ச கணவன் முத்தம் கொடுக்கறதையும் போட்டோ எடுத்து ஊருக்கு காட்டுறதுல என்ன விழிப்புணர்வுன்னு எனக்கு தெரியல. அவர் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் பவித்ரா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னா, நியா நானா ப்ரோக்ராம்ல அவங்களோட பேச்சின் மூலமா பலரையுமே ஆச்சரியப்படுத்திய நாராயணி அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இப்போதான் சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கீங்கன்னே சொல்லலாம். ஸோ நியா நானா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் மூலயமா பலரையுமே ஆச்சரியப்படுத்தவும் செஞ்சீங்க, யோசிக்கவுமே செஞ்சீங்கன்னு சொல்லலாம். அந்த ப்ரோக்ராம்க்கு அப்புறமா உங்களோட ஃபேமிலி சைடும் சரி, ரிலேட்டிவ்ஸுமே சரி, என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது உங்ககிட்ட? இது வந்து இந்த பேறுகால கொண்டாட்டங்கள்னு நான் நியா நானாவில் பேசுனது எனக்கு 7வது ஷோ, 7வது நிகழ்ச்சி. இதுக்கு முதல்ல 6 நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன். இந்த முதல் நிகழ்ச்சி பண்ண உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம். நம்மளோட பேசிக்கிட்டு இருந்து நம்மளோடவே இருந்தவங்க இது எப்படி நல்லா பேசினேன் அப்படின்னு பெரும்பாலும் பாராட்டு வரும். இது வந்து நிறைய இது வந்தோடனே எப்பவும் போல சொந்தக்காரங்கள்ட்ட இருந்து பாராட்டு வந்துச்சு. சின்ன பிள்ளைங்கள்ட்ட இருந்து இப்போ உங்கள் மாதிரி பிள்ளைங்கள்ட்ட இருந்தும் கரெக்டு தான் வந்தது தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா உங்கள் மாதிரி பிள்ளைங்கள்ட்ட தான் எத்தாப்புல இருந்தாங்க, அவங்கள வச்சு தான் நான் பேசினேன். அது கொஞ்சம் எண்ணமாக இருக்கும் அப்படின்னு போகும்போது பெரும்பாலான கருத்து கரெக்டு தான், ஒரு லிமிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. நல்லா பேசுனீங்க, நிறைய பேர்கிட்ட இருந்து ஃபாரின்ல இருந்தவங்கலாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அவங்களா ரொம்ப பேசினாங்க. அப்புறம் தான் சரி, அதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆச்சு, ஓகே நான் பேசுறது நம்மளோட எண்ணம் இவ்வளவு பேருக்கு பெரும்பாலும் வந்த விமர்சனம் எல்லாம் ஓரளவு பாசிட்டிவா தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் பெரும்பாலும் கமெண்ட் எனக்கு பார்க்கறத பழக்கம் இல்லை. இந்த தரம் நிறைய பிள்ளைங்க, பேரம்பேத்திங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் 10 லட்சம் வியூ போயிருக்கு, அவ்வளவு போயிருக்குன்னு ஏன்னா பெரும்பாலும் நீங்க பயப்படாதீங்க, பாசிட்டிவா தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதுல என்னன்னா, சரி நம்ம நினைச்சது ஒண்ணு சொன்னோம், கரெக்டா தான் இருக்கும் போல இருக்கு, இவ்வளவு பேரு ஒத்துக்கிறாங்கன்னா சரி கரெக்டா தான் இருக்கும் போல இருக்குன்னு ஒரு அது வந்துச்சு. இந்த ஜென்ரேஷனை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஏன்னா நிறைய பேர் வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டோமா, அதுல இருந்து த்ரூ அவுட் அவங்க பிரெக்னன்சி ஜேர்னியை வந்து ஒரு வீடியோவா மேக் பண்ணி சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப இருக்க பெண்களை பத்தி ரொம்ப சந்தோஷம், வளர்ச்சி. இந்த இப்ப உங்களை எடுத்துக்கங்க, தைரியம். இப்ப நானே 65 வயசுலதான் வெளியில வந்திருக்கேன், என்னால வர முடியுது. இந்த எல்லாம் எனக்கு சந்தோஷம்தான். சந்தோஷம், பெருமை. நம்ம எதையெல்லாம் நினைச்சு ஏங்கணுமோ எந்தெந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்கலையோ எல்லாம் கிடைச்சிருக்கு.
என்னோட கருத்து எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படிங்கிறதான். ஓகே. இப்போ மாசமான உடனே ஒரு ஜேர்னின்னே அதை இப்போ தனியாக நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இப்போ நீங்கள் சொல்லும்போது ப்ரெக்னன்சி ஜேர்னி அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து அவ்வளவு இதுவாக நாங்கள் அப்போ வந்து என்னென்னா அதே முக்கியத்துவம் தான் இருக்கும். மாசமாயிட்டாங்க சந்தோஷம் இருக்கும். அதுக்கு மட்டும் ஒவ்வொரு மாதமும் ஃபோட்டோ எடுக்கிறது, ஒவ்வொரு மாதமும் ஸ்கேன் போடுறது, அது கூட இப்போ இருக்கிற நவநாகரிக உலகத்தில் ரைட்டு வசதி வாய்ப்புகள் இருக்குது, டெக்னிக்கல் சௌரியம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதை ஊருக்குன்னு காட்டும்போது அதில் ஒரு கொஞ்சம் இளமரவு காய்மரவா அதான் அன்னைக்கு அதை பேசின அதே தான். உடை இல்லாத வயிறு என்னை ரொம்ப பாதிச்சது. அவ்வளவுதான். அதனால அதைத்தான் மெயினாக வச்சு நான் பேசுனது. வேற இந்த பெண்களை பற்றி என்ன இதெல்லாம் இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் பெண்கள் வளர்ந்து இருக்கிறது, எல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான். ஓகே. நான் பார்த்தேன் அந்த வீடியோவில் நீங்கள் வந்து உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்களை வந்து நீங்கள் சொன்னீங்க, நான் உங்களை வந்து என்னோட பேத்தியா நினச்சி நான் சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணாதீங்க வேற இருந்தாங்க. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. ஸோ அதில் வந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தது. அவங்க கிட்ட ஒரு தாய்மை தெரியுது, அவங்க அவ்வளோ ஹம்பிளா பொறுமையாக வந்து எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னுட்டு. உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்காங்களா? இருக்காங்க, 2 பெண் குழந்தைகள். ஓகே. ஒரு பையன். பெண் குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொண்ணும் ஒரு பையனும். பேத்தி பெரியவ காலேஜில் படிச்சுட்டு இருக்கா. ஓகே. அதனால அதை வச்சு தான் நான் சொன்னேன், என் பேத்தி எங்க எதிர்த்தாப்புல உட்காந்துருந்தாலும் இதே கேள்விதான். அவங்க என்ன சொல்றாங்க உங்க பேத்தி? அவங்கலாம் சூப்பர் டீன்னு தான் சொன்னான். ஃப்ரெண்ட்லியா தான் பேசுவா. சூப்பர் டீ நல்லா காக்கிட்டேன்னா அவளும் மாடர்ன் ட்ரெஸ் போடுறவ தான். அது அவளுக்கிட்டேயுமே கேட்பேன், ஏன் உனக்கு இவ்வளவு மாடர்னா ரொம்ப ஓரளவு மாடர்ன் பண்ணா இப்ப பெரும்பாலும் ஏன்பா இவ்வளவு கிளாமரா? மாடர்ன்ங்கிறது வேற, அழகு கவர்ச்சி அதுக்கும் தாண்டி ஆபாசம், இப்படிதான் நாங்க வளர்ந்து வந்த இது. அப்படிங்கையில எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. ஏன் இவ்வளவு போடுறாங்கன்னா இப்ப உங்க காலம் மாதிரி இல்லை இந்த காலம். இப்ப வந்து பெண்கள் தான் உடலை பராமரிக்கிறதுக்கு நிறைய மெனக்கெடுறாங்க. அது அதோட இது உடைகளும் அப்படி வந்துருச்சு. இப்ப சினிமா நடிகைகள் தான் போடணுமா? அதை பார்க்கும்போது இப்ப நீங்க சினிமா நடிகைகள் அந்த காலத்துல சைடு ரோஸ் வச்சுக்குவாங்க, அதை பார்த்து நாங்கள்லாம் வச்சுக்கிட்டோம். இப்ப அதே மாதிரி தான் அதுன்னு அவ எனக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க. பேரங்கள் அவ்வளவுதான், பேத்திகள் 2 பேரும் நல்லா சொல்லுவாங்க. இந்த காலம் தான் புரியுற மாதிரி சொல்லுவாங்க. இதுங்கையில இது அவங்களுமே ஏத்துக்கிட்ட ஒண்ணு. கரெக்ட் தான். ஓகே. அந்த காலத்துல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வேற, லைக் உங்க ஜென்ரேஷன்ல இருக்கிறப்ப ரொம்ப டிபெண்டா வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஒரு பாப்பா பொறுக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ற இடத்துலயுமே சரி அண்ட் அவங்க ஸ்டடீஸ்லயுமே சரி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி தானே இதுவுமே நம்ம ஒரு ப்ரெக்னென்சி ஜேர்னி பண்ணுறதுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தானேன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுமே ஒரு கேள்விகள் இருக்குது. அதை பற்றி இதுதான் அந்த காலத்தில் 8 பிள்ளை பெற்றவங்களும் இருக்காங்க. 8 பிள்ளையும் நார்மலாகி வீட்டிலே பிறக்கும், நர்ஸ் உதவி இல்லாமல். 10 பிள்ளைங்க 12 பிள்ளைங்க. அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வேலைக்கு போயிட்டு ஆஃபீஸில் போய் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்து பார்க்குறது தான் வேலைன்னு இல்லை. நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவ தான். கிராமத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் பிள்ளைங்களை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக காரைக்குடிக்கு பக்கத்தில் கோட்டையூர்னு ஒரு ஊரில் வீடு பார்த்துட்டு வீடு வாங்கிட்டு வந்துட்டோம். நான் பார்த்து வளர்ந்தது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிராமத்து பெண்கள் தலையில் விறகு கட்டு, இடுப்பில் ஒரு புல்லை, இந்த கையில் காலையில் கொண்டு போனோம் சோத்து கூட, சாயங்காலம்தான் வீட்டுக்கு வருவாங்க. நான் அவங்கள பார்க்கும்போது நான் சிந்திச்சதெல்லாம் அவங்களுக்கு பொழுதே சாயங்காலம் தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். வரும்போது குளிச்சுட்டு ஈரச்சீலைய தலையில சும்மாடு வச்சுக்கிட்டு வேக வேகமா நடந்து ஓடுவாங்க. போய் அதுக்கப்புறம் சமைச்சு நம்ம காலையில பார்க்குற வேலையை அவங்க சாயங்காலம் பார்ப்பாங்க. இப்போ எல்லாம் சித்தாளு மாசமா இருந்து சித்தாளு வேலை பார்த்த பெண்களை எனக்கு தெரியும், வயல்ல வேலை பார்த்தவங்கள தெரியும். இன்னும் ஒன்று சொல்ல போனா எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா நிற மாசம் எங்க பக்கம் என்ன செய்வாங்கன்னா 7 மாசம் வரையும் இடுப்புல தண்ணி தூக்கணும். அப்போல்லாம் தண்ணி வசதி கிடையாது, குளத்துல தான் போய் தூக்கிட்டு வரணும். அப்ப இடுப்புல தூக்கிட்டு வருவோம் குளத்துல. 7 மாசத்துக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இடுப்புல வைக்க கூடாது, புள்ள பாதிக்கும், தலையில வச்சுக்குங்க. தலையில குடத்தை தூக்கிட்டு வருது அந்த அக்கா நிற மாசம். நாங்க நேரா நின்று பேசிக்கிட்டு இருக்கோம், ஏதோ வேடிக்கையா பேசணும். பேசும்போது அந்த அக்கா குலுங்கி 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 சிரிக்கிறாங்க. இந்த வயிறு அவ பார்த்த உடனே சொல்லிடுவாங்க நல்லா இறங்கிடணும். நான் வயிறு வயிறுன்னு சொன்னதுக்கு காரணமே அந்த வயிறு இப்ப ஸ்கேன் பண்ணித்தான் எப்படி இருக்குங்கிறத கண்டுக்கிறீங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட 10வது மாசம் பிறந்துருச்சுன்னா
ஒரு பாட்டியை கூட்டியாந்து அந்த வயிறை காமிச்சா அவங்க அந்த தொப்புளை பார்த்துட்டு எல்லாம் சொல்லிடுவாங்க. புள்ள எந்த பக்கம் இருக்கு, எங்கே திரும்பி இருக்கு, எத்தனை நாள்ல பிறக்கும், கால் ஜெண்டர்னு கூட சொல்வாங்களா? ஏன்னா இப்ப இருக்கிற அது ஆண்மை இடதுபுறம் பெண்மை வலதுபுறம்ங்கிற மாதிரி நம்ம அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடக்கூடாது. சொல்லாம அது உட்கார்ந்து ஒரு 5 மாசம் 6 மாசத்துக்கு அப்புறம் கையை ஊனி எந்திரிப்பாங்க பாருங்க. தன்னை எறியாம இடது பக்கம் ஊன்னாங்கன்னா அது ஆண், இல்லைன்னா பெண்ணு. ஆனா ஒரு சிலர் பாட்டிங்க சொல்லிடுவாங்க, வயசானவங்க. நான் இருக்கும்போதே வயசான ஆயாவா இருந்தோம், எனக்கு 66 வயசாகுது, நான் இருக்கும்போது ஆயா மாதிரி இருந்தவங்க அதெல்லாம் கூட சொல்லுவாங்க. இல்லாட்டி ஒரு புள்ள பிறந்த உடனே அதோட பின்பகுதியை பார்த்து சொல்றவங்க, நஞ்சு கொடியை பார்த்து சொல்றவங்க, இதெல்லாம் இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன், அந்த அக்கா குலுங்கி குலுங்கி சிரிக்கும் போது அந்த இறங்கி இருந்த வயிறு அப்படி குலுங்குது. ஐயோ அக்கா நீங்க வீட்டுக்கு போயிருங்க, வயிறு குலுங்குறத பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு. பக்கத்து வீடு தண்ணி குடத்தை கொண்டே இறக்கி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கூட இருக்காது, குழந்தை இடுப்பு வலிக்குதுன்னாங்க, 1 மணி நேரத்துல குழந்தை பிறந்துருச்சு. ஓகே. நான் என்ன சொல்றேன், பிரசவங்கிறத அப்ப வந்து இப்ப நான் எல்லாத்துலயுமே நடுத்தர வர்க்கம் தான் கொஞ்சம் அடிமட்டத்துல வேலை பார்க்கறவங்களும் புள்ள பிறக்கிற வரை வேலை பார்த்தவங்க எல்லாம் எனக்கு தெரியும். இப்ப ஆபீஸ் போற பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, சொந்தக்கார பொண்ணு தான். வலி எடுத்துக்கிட்டு இருக்கு, நான் நைட்ல வலி வந்துருச்சு, போயிட்டு பிரசவம் ஆகி 2 மணிக்கு கொண்டாந்து போடுறாங்க. அப்ப லீவுக்கு அப்ளிகேஷன் போடுது. அதுவரை வேலை பார்க்குது. அது ஒரு விதம், இது ஒரு விதம். நான் கொண்டாட்டத்தை நான் தப்புன்னே அந்த நிகழ்ச்சியில எதுலையும் சொல்ல வரலப்பா. அப்ப வசதி வாய்ப்புகள், இப்ப தொழில் இருக்கு. இன்னும் சொல்ல போனா உறவுகள் இல்லாம அவங்க தனியா இருக்காங்க, அவங்களுக்கு இந்த கொண்டாட்டம் தேவைப்படுது. பார்க்கையில சந்தோஷமா தான் இருக்கு. அப்ப நடந்த கல்யாணங்கள் வேற, இப்ப நடக்கிற கல்யாணத்தை பார்க்கையில இது ஒரு மாதிரி இருக்கு. அதனால நான் வந்து அப்படியே இந்த பழமைவாதியோ, நான் சொன்ன மாதிரி வயிற்ற போட்டு மூடுங்கன்னோ நான் சொல்ல வரல. அழகழகா ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, வயிறு தெரியுதுன்னா ஓரளவு தெரியுது, ரைட். அந்த புள்ள முன்றது தெரியணுங்கிறதுக்காண்டியே ஒரு ட்ரெஸ் போடுறது எனக்கு விமர்சனம் இருந்துச்சு. அந்த முக்கியமா நான் சொன்னது அந்த வயிறு மட்டும் உடை இல்லாம இருக்கிறது எனக்கு அது வந்து உங்களால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியும். மத்தபடி எதுவா இருந்தாலுமே ஓகே, லைக் இந்த பிரெக்னன்சி ஜர்னி, ஜெண்டர் ரிவீல் பண்றது அதெல்லாம் இல்ல. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து மாசம் மோல்டு பண்றேன்னு ஒரு பொண்ணு சொன்னா, அது என்னன்னு சொன்னா அந்த களிமண் மாதிரி வெள்ளை களிமண், அது எப்படி ஆரோக்கியமா இருக்கும் வயிற்றுக்குள்ள இருக்க பிள்ளைக்கு? அவங்க புள்ள தானே. இப்ப புள்ள உண்டானது இப்ப முதல்ல இருந்ததை விட உண்டாயிருக்குன்னு சந்தோஷப்பட்டு விட்டுருவோம். இப்ப இவங்க பல மடங்கு அவங்க சந்தோஷப்படுறாங்க, மனசுக்குள்ள தெரியுது. அதை வெளிப்படுத்துறதுக்காக கொண்டாடுறாங்க, ரைட்டு. இது வந்து அந்த பிள்ளைய கொஞ்சமாவது பாதிக்காதா? களிமண்ணை வயிற்றுல ஒட்டி அது இறுக்கி பிடிச்சு அது முண்டும் போது தெரிகிறத எடுத்து அதை இவ்வளவு எதுக்கு? இதுல நம்ம என்ன ஆராய்ச்சி பண்ண போறோம்? இதுல என்ன சந்தோஷம்? அந்த ஊருக்கு போறேன்னாங்க, அதுலயே ஒரு பெண் சொன்னாங்க, மாசமான உடனே உங்க கணவர் என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னா 2 வீலர்ல போனோம், இனிமே போக கூடாது அப்படின்ட்டு கார் வாங்கினாங்க. சரி, கார் அசையக்கூடாதுன்ட்டு போனவங்க இலங்கை போறேங்கிறாங்க. இவ்வளவு டிராவல் அது ஆசையில சந்தோஷத்துல அப்படி ஒரு இது அவங்களா சொல்லிக்கிறாங்களே, ரைட்டு. கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையும் வேணும் அப்படிங்கிறதுதான் என்னோடது. மற்றபடி கொண்டாடுறதோ, நீங்க இப்போ போட்டோ எடுத்து யாரும் இப்போ போடாமையா இருக்காங்க, அது இதுல தான் எனக்கு உடன்பாடு. இந்த பிரஸ்ட் ஃபீடிங்லாம் கூட வந்து கேஸ்டிங் பண்ணி பதப்படுத்தி அது வந்து ஒரு பெண்டன்ட்டா மாத்துறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? ஒரு சில விஷயங்கள் விமர்சனத்துக்கு உள்ளானாலும் கடந்து போறதும் இருக்கு. ஒரு சில விஷயங்கள் அந்த பிள்ளைங்க அன்னைக்கே யோசிச்சாங்க, எல்லாத்தையுமே அவங்க உதறி தள்ள தயாரா இல்ல. நான் சொன்ன உடனே ஒரு சில பிள்ளைங்க யோசிச்சாங்க, வீட்லயும் பெரியவங்களும் ஒரு சிலர் சொன்னாங்க, நாங்க எவ்வளவோ சொன்னோம்மா கேட்கல அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சிலர் நாளைக்கு நீங்களே ஒரு சிலர் இந்த பாட்டி இந்த இப்படி சொன்னாங்களே, இருக்கலாமோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குவோமோ அப்படின்னு. அதுல அந்த பர்வீன் சொன்னாங்க, பாக்குற பார்வையை பொறுத்து தான் ஒரு வார்த்தை சொன்னாங்க. எதுல பாக்குற பார்வை? இந்த ஆடை குறைப்பு, மாடர்ன் ட்ரெஸ் இதுலயாவது சொல்லலாம். வயிறை பாக்குறதுல என்ன பார்வை பார்க்க போகுது? வயிற்று புள்ளத்தாச்சி தானே பார்க்க போறோம். ரெண்டாவது இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுலயுமே ஒரு சிலர் மறைவா தான் கொடுப்பாங்க. அதுக்காண்டி இயற்கை தானேன்ட்டு வெளிப்படையா கொடுக்க முடியுமா? அதனால ஒரு சிலர் கொஞ்சம் இலைமறைவு காய்மறைவா இருக்கணுங்கிறது தான் என்னோட இது. ஓகே மேம். இப்போ அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க, குழந்தைகிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. லைக் வந்து அந்த காலத்துல வசம்பு வைப்பாங்க, கஷாயம் எல்லாம் கொடுப்பாங்க.
ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன்ல இருக்க பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ அதெல்லாம் கொடுக்க கூடாது, டாக்டர் வந்து பவுடர் கூட அடிக்க கூடாதுன்றாங்க. அந்த காலத்துல திருஷ்டி கண்மை வைப்பாங்க, இந்த காலத்துல அந்த மாதிரிலாம் வைக்க கூடாது, பாப்பா ஸ்கின் ஸ்பாயில் ஆயிடும்னு சொல்றாங்க. ஸோ நீங்க இதெல்லாம் உண்மை நம்புறீங்களா, இல்ல அப்ப இருக்கிறது தான் சேஃப்டி, அதை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்றீங்களா? இல்லப்பா, ஒரு நிகழ்ச்சி ஒரு காரணம் சொல்லும்போது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துக்கவும் கூடாது, எல்லாத்தையுமே உதறி தள்ளவும் கூடாது. பவுடர் அடிக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லைதான். ஏன்னா அது இப்ப புரியுது. என் குழந்தைங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் அடிச்சேன்தான். எண்ணெய் தேய்ச்சி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலையில எண்ணெய் வச்சு குளிப்போம். பிறக்கும் போதே டாக்டர் என்ன சொல்லி விடுறாங்க, இப்ப எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதீங்கன்னு. ஆனா நான் என் பிள்ளைங்களுக்கும் எண்ணெய் தேய்ச்சி ஊத்துனேன், பேர பிள்ளைங்களுக்கும் இன்னும் வாரம் ஒரு தரம் 2 தரம் பேர பிள்ளைங்க எல்லாம் எண்ணெய் வச்சுக்கலாம். கஷாயம் சரிதான்ப்பா, ஏன் கொடுக்க கூடாது இல்ல, கஷாயத்தால ஒண்ணும் இல்லையே. அது வந்து இப்ப பிரசவம் ஆயிருச்சு, முழுக்க முழுக்க அலோபதி மருத்துவம் தான் பிரசவம் ஆகுது. அந்த மருந்து மாத்திரையில எல்லாத்தையும் செய்ய முடியும்னா ஏன் ஃபர்ஸ்ட் சாப்பாடை ஹார்டா இல்லாம லைட்டா எடுத்துங்கன்னு ஏன் சொல்லணும்? ஆமா, இப்ப கூட கொஞ்சம் தேவலாம். என்ன சொல்லிட்டாங்க, சாம்பார் சாப்பிடுங்க, பிரியாணி சாப்பிடுங்க அப்படிங்கலாம். அப்பவெல்லாம் பயந்ததுனால வீட்டுல வச்சு பார்த்ததுனால ஃபர்ஸ்ட் ரசம் சோறு, உப்பு இல்லாத துவைய, அதெல்லாம் நான் இப்ப ஏத்துக்கல. ஏன்னா அதெல்லாம் இப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு. மருத்துவ உதவியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் முன்னேறாமே தவிர புள்ள பிறந்த உடனே பிரியாணியை சாப்பிடுனா என்ன எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் சரிக்குமா? அது அந்த வயிறு என்ன இருந்தாலும் புள்ள இருந்து வந்த வயிறு தானே, அது கொஞ்சம் இதுவா புண்ணாத்தானே இருக்கும். அது ஆடுற அளவுக்கு தானே இருக்கணும், வேகமா ஓடுன்னு சொல்ல முடியுமா? அதான் டாக்டர் சுத்தமா எல்லாத்தையும் உதறி தள்ளவும் கூடாது. நம்ம எடுத்துக்கிறத பழைய முறைகளை கஷாயம் குடிக்கலாம், செரிக்கும். வயிற்றுல விளக்கெண்ணெய் தடவுவோம், அதுவும் இன்னும் ஒரு சிலர் தடவுறாங்க. இது வந்து கெடுதல் இல்லையே. அலர்ஜிங்கிறது இந்த கெமிக்கல் இப்ப நிறைய வந்துருச்சு, அதனால பயந்துக்கிட்டு சுத்தமா வேண்டாம். சாம்பிராணி கட்டாயம் போடுவோம், இப்பவும் போடுவோம். அதனால ஒண்ணும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி போடக்கூடாது, அது நெருப்பு மூட்டி இயற்கையா சாம்பிராணி கிடைக்கிறத வச்சா அந்த பொண்ணு குழந்தைய தூக்கணும்னா கிட்டக்க வரும்போதே வாசம் வரும். அந்த குழந்தைக்கு போடுற பொடி, அந்த சாம்பிராணி, இதெல்லாம் ஒரு சிலதை தவிர்த்துக்க வேண்டியதுதான். நம்மளால ஒண்ணு வருங்கிறத ஏத்துக்க வேண்டியதுதான். அதுக்காண்டி முழுக்க முழுக்க பழைய காலம் மாதிரியே அப்படியே கண்மூடித்தனமா பின்பற்றணும்னு நான் சொல்லல. ஒரு சிலதை நீங்களுமே சொல்றீங்க இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி சிலது மாறும் தான், நான் இல்லைன்னு சொல்லல அப்படின்னு சொல்றீங்க. ஓகே மேம். இப்போ வந்து இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எதெல்லாம் மிஸ் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அப்பெல்லாம் வந்து அது வந்து நீங்களே சொல்லியிருக்கீங்க, ஒரு 2 பேர், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஷேர் பண்ணிக்க கூடிய ஒரு விஷயத்த நீங்க வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்றீங்க. ஸோ அதனால நீங்க நிறைய விஷயங்களை மிஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அது என்ன மாதிரியான விஷயங்கள் மேம்? அதான் அந்த ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன்ல, அந்த ரங்கம் புனிதமானது. எவ்வளவு நவநாகரிகம் வந்தாலும் ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் தனியா இருந்து மனசு விட்டு பேசுறதோ தொடுறதோ, அத இப்ப நான் உங்கள்கிட்ட நான் இப்ப யதார்த்தமா தான் பேசுறேன். இது லைட் எல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு இதுவா இருக்கும். நான் தனியா இதே வீட்டுல உட்காந்து பேசுறேன், அது ஒரு மாதிரி இருக்கும். இதே தனியா கணவன் மனைவி பேசும்போது அது ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது அவங்கள்ட்ட புருஷன் பொண்டாட்டி மட்டும் தனியா பேசிக்கிறது. நிச்சயம் அவங்க பேசியிருப்பாங்க தான், செல்லு கேமரா இல்லாமையும் பேசியிருப்பாங்க தான். அதை எதுக்கு எடுத்து வெளியே போடணும்? அதுதான் நான் சொல்றது. எல்லாத்தையும் ஏன் வெளியே சொல்லணும்? ஒரு சிலது நமக்குன்னு ஒரு சில, எனக்கு இன்னும் தான் அந்த அக்கா சொல்றேன், அந்த பாப்பாவுக்கு 40 வயசு ஆகுது. அதை பின்னும் பாப்பாங்கிறேன், பிறந்து 40 வயசு ஆச்சு. அந்த வயிறு குலுங்கி சிரிச்சாங்கன்னு சொன்னேன். அந்த கண்ணு எனக்கு இன்னும் நிக்குது, சிவப்புல வெள்ளை கோடு போட்ட கட்டம் போட்ட புடவை, தலையில குடம். அந்த அக்கா குலுங்கி எது மறக்க, ஒரு சில இதுகள் மறக்கவே மறக்காது. அதனால அதை அப்படி பொக்கிஷமா வச்சுக்குவோமே. அதை எதுக்கு நம்மளாவது சரி வீடியோ பாக்குறீங்க, கல்யாண ஆல்பமே எங்கே கிடக்குன்னு தெரியாது இப்போலாம் ஒரு சிலருக்கு. இதை நீங்க பொக்கிஷமா பாத்துக்குங்க, புள்ள பிறக்கிறதான். ஒரு சிலதான் ஊருக்கு ஏன் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ என்ன மாதிரியான விளைவுகள் வரும்னு நினைக்கிறீங்க? நீங்க இந்த மாதிரி வந்து பேபி பம்பை காட்டிட்டு போட்டோலாம் போஸ்ட் பண்றீங்க. ஸோ இது மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்து 2 பேர் ஷேர் பண்ணிக்கக்கூடிய விஷயத்த எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்றீங்களே. ஸோ அதனால இந்த மாதிரி விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பயப்படுறீங்களா? பயம் இல்லப்பா. ஓகே, ஏன்னா நீங்க வந்து சொல்லிருக்கீங்க நீங்களே பேத்தி மாதிரி, நான் சொல்றதை கேளுங்க அப்படி. பயம் இல்ல, ஓகே, ஒரு ஜாக்கிரதை உணர்வு தான். உணர்வு மத்தது நம்ம கண் திருஷ்டியில இப்ப எப்படி கல்யாணம் ஆகும்போது 1000 பேரை கூப்பிட்டு அச்சதை போடுங்க அப்படிங்கிற நம்ம நம்பிக்கை, அவங்க கை மூலமா அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குதுங்கிறது. அதே மாதிரி கண் திருஷ்டியும் இருக்கலாம். கண் திருஷ்டின்னா ஐயோ மாசமா இருக்கல அப்படிங்கிற மாதிரி இல்ல, எல்லாம் அது எப்படி அது
சொல்லணும்னா கண் திருஷ்டி மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி நடைமுறைக்கு அது எப்படி சொல்றது, நான் அதை அந்த நிகழ்ச்சியில ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பேன், கன்றாவின்னு. அவசரத்துல சொன்னதா இருந்தாலும் அதுதான் உண்மை. அது பார்க்கையில எனக்கு உடன்பாடு வேண்டாம் வேண்டாம், எதுக்கு இதத்தான் நான் கேட்கிறேன், எதுக்கு. ஓகே மேம். இப்போ வந்து ஒரு கமெண்ட் நாங்க படிச்சோம், அதுல வந்து உங்க காலத்துலயுமே வந்து பெண் சிசு கொலையெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆண்கள்லாம் வந்து பெண்களை வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் ஒரு தண்ணி கூட எடுத்துட்டு வந்து தர மாட்டாங்க, நம்ம பெண்கள் தான் எடுத்துட்டு போய் தண்ணி கொடுக்கணும் கணவருக்கா இருந்தாலுமே அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் இருந்ததுன்றாங்க. நாங்க அப்படி இருந்த நீங்கெல்லாம் அப்படி இருந்தீங்க. ஸோ இந்த ஜென்ரேஷன்ல வந்து நாங்க போல்டா தானே இருக்கோம். ஸோ எங்களுக்கு இதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ நாங்க இந்த மாதிரி வீடியோ பண்றதுனால பலருக்குமே இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஒரு அவேர்னஸ் மாதிரி இருக்கும். ஓகே, இந்த ஜென்ரேஷன்ல இந்த ட்ரைமஸ்டர்ல வந்து இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வு தானே கொடுக்குறோம். இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்றாங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத மாத்தி கொண்டு போறீங்க. இதுல என்ன மாத்தி கொண்டு போல, அந்த மாதிரி கேக்குற ஆட்களுமே இருக்காங்க. விழிப்புணர்வு இதுல என்ன விழிப்புணர்வு இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க சொன்னது எல்லாம் உண்மைதான், பெண் அடிமைத்தனம், அதைத்தான் நான் சொன்னேன். இப்ப இருக்க பெண்களை பார்த்து நாங்க இழந்தது எல்லாம் ஏங்குனது எல்லாம் கிடைச்சிருக்கு, சந்தோஷம். நானே இந்த வந்து உட்காந்துருக்கேன், சந்தோஷம். அதெல்லாம் ரைட்டு. தான் வயிறை காட்டுறதுல நிற மாசத்தையில வயிற்ற பிடிச்சி கணவன் முத்தம் கொடுக்கறதையும் போட்டோ எடுத்து ஊருக்கு காட்டுறதுல என்ன விழிப்புணர்வுன்னு எனக்கு தெரியல. ஒரு கால் இந்த தலைமுறைக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னமோ தெரியல. இல்ல சில பேர்லாம் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க, செலிபிரிட்டிஸ்லாம், எனக்கு இந்த மாதிரி வந்து மிஸ்கேரேஜ்லாம் ஆயிருக்கு, ஸோ நீங்க போல்டா இருங்க, இதெல்லாம் நம்ம தாண்ட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பாசிட்டிவாவுமே அவங்கலாம் நிறைய வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் பேசுறாங்க, அது எல்லாமே சொல்றாங்க. திருமண வாழ்க்கைக்கு கூட இப்ப யோசனை எல்லாம் வந்துருச்சு. மாசமா இருக்கும்போது வாந்தி எடுத்தா என்ன பண்ணணும், அப்போ வந்து அக்கம் பக்கத்துல சொந்தக்காரங்க வீட்டுல எல்லாத்துலயும் சொன்னதெல்லாம் இப்ப யூடியூப்ல அதை விட தெளிவாவே யூடியூப்ல வருது. நான் அதை ஒண்ணும் சொல்லலையே, அதை இப்படி போட்டா எடுத்து போட்டா தானா. 9 மாசத்துல வயிறு பெருசா இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதுல என்ன விழிப்புணர்வு சில பேர்ல வந்து மாசம் ஃபர்ஸ்ட் மந்த்ல எப்படி இருக்கும் வயிறு, செகண்ட் மந்த்ல எப்படி இருக்கும், இது கூட 4 மாசம் வரையும் வயிறு தெரியாது. என்ன தலைச்ச பிள்ளைக்கு இதுவெல்லாம் வந்து இது நீங்க போட்டா எடுத்து போட்டாலும் அந்த பொண்ணு சொன்னிச்சு 10 மாசம் தானே 10 மாசம் தானே என்னச்சு. அதைத்தான் நான் சொன்னேன், 10 மாசம் எல்லாம் கிடையாது. நான் எங்க காலத்துல எல்லாம் 5ஆவது மாசம் ஒரு மருந்து கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கு வர்றவங்களே சந்தேகப்படுவாங்க, மாசமா தான் இருக்காளா, வயிறே தெரியலையேன்னு. நீங்க அந்த வயிறு பெருசாகிறது வந்து ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் பெருசாகும். ஒரு சிலருக்கு 4 மாசத்துலயே தெரிஞ்சிடும். இதுல இந்த 6 மாசம் இதுவே அவ்வளவு எடுத்து 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 போட்டுறணுங்கிறதுல என்ன இருக்கு. இந்த 10 மாசம் தானே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா 10 மாசம் தான் 6 மாசம் தான் எடுத்து வச்சுக்குங்க. இப்ப அது ஒருத்தர் சொன்னாங்க, இது நீ வயிற்றுக்குள்ள இருக்கும்போது எடுத்ததுடா அப்படின்னு சொல்லுவாங்க. தாய்மை பொதுவானதுதான், கலர் தான் மாறுமே ஒழிய அந்த வயிறு கருப்பா இருக்கும் இல்ல சிகப்பா இருக்கும். யார் எந்த பிள்ளை வந்து சொன்னாலும் இது நீதான்டான்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. இதுக்காக அவங்க நான் என்ன சொன்னேன், நீங்க வீட்டுல வச்சுக்குங்க, தேதிப்படி இத்தனாம் தேதி நீ இருந்தப்பா அப்படியே அதெல்லாம் சொல்லுங்க. வெளியே விட்டு அது பார்க்க எங்களை போல ஆளுங்களுக்கு ஏத்துக்க முடியல. அதான் சொல்லணும், வேற என்ன சொல்றது. விழிப்புணர்வுங்கிறது இதுல விழிப்புணர்வு இருக்கிறதா இல்ல, இருக்கிறதா உங்களுக்கு தெரியல, எந்த வகையிலையும் தெரியல. விழிப்புணர்வு 9ஆவது மாசம் வயிறு இப்படிதான் இருக்குங்கிறதுல விழிப்புணர்வு எல்லாருக்கும் தான் தெரியும். அதையுமே தாண்டி அதான் நான் சொல்லினேன், அதை பாசிட்டிவா எடுத்துப்பாங்க இந்த மிஸ்கேரேஜ் ஆன விஷயங்கள்லாம். சோ அந்த மாதிரி கண்ணோட்டத்துல அது கரெக்ட்னு தானே தோணுது. இதுல என்ன மிஸ்கேரேஜ்னு எனக்கு என்ன மிஸ்கேரேஜ், சப்போஸ் இந்த மாதிரி பாப்பா வந்து கருவிலே வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து பாசிட்டிவா சொல்ற ஆட்களுமே இருக்காங்க. இந்த மாதிரிலாம் நான் வந்து என்னோட லைஃப்ல பார்த்தேன். சோ மேபி உங்க லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஓவர் கம் பண்ணலாம், மீண்டும் வரலாம். அது வேற, அது பகிர்ந்துக்கலாம். அக்கம் பக்கத்துல பேசிக்கிட்டதுதான் இதேதான், நாங்க பேசிக்கிட்டே இதேதான். இப்ப போன்ல பேசிக்கிறீங்க, நாங்க முகத்துக்கு முகம் பார்த்து பேசினத முகம் தெரியாத யாரோ ஒரு நண்பனோ நண்பியோ அவங்க மூலமா பேசிக்கிறீங்க. டாக்டர்கிட்ட போய் கேட்டுக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க, எல்லாம் பண்றாங்க. அது வந்து சரி. அதுல நான் சொல்றது வேற, நான் சொல்றது இந்த மோல்டு பண்றது, வைத்த உடை இல்லாம காட்டுறது. ஒரு பொண்ணு சொன்னுச்சு, பழைய மாதிரி இயற்கை பிரசவம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இயற்கை பிரசவத்தை தாண்டி தான் நிறைய
இழப்பெல்லாம் இருந்துச்சு. அந்த காலத்துல வேற வழி இல்லை. இயற்கை பிரசவத்தை தாண்டி தான் இப்ப இங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அதை மறுபடியும் அது எதுக்கு நோக்கி போகணும். நிறைய கருத்துகள், ஒரு 2-3 கருத்து வேறுபாடு தான் எனக்கு இருந்துச்சு. மற்றபடி சின்ன பிள்ளைங்க எனக்கு ஆசையில சொல்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எவ்வளோ ஆசையா அதுங்க சொல்ல மாதிரி தான். அது ஒரு பொண்ணு கேட்டுச்சு, நாங்க வச்சுக்கலாமா, எங்களுக்குள்ள மட்டும் வச்சுக்கலாமான்னு சின்ன பிள்ளை கேட்குற மாதிரி கேட்டுச்சு. அது இல்லை, நீங்க சொன்ன மாதிரி கருக்கலைப்பு, கவனமின்மை, இதெல்லாம் வந்து தனிப்பட்ட விஷயம்ப்பா. இது போட்டோ எடுத்து யூடியூப்ல பரவ செய்யறதுக்கும் இதுக்கும் நான் சொல்றது இந்த உடை இல்லாத வயிறு, இதை ஏன் அதுதான் மெயினா நான் வேண்டாமே அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதான். ஓகே மேம், நிறைய விஷயங்களை வந்து எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. மேபி இங்க இருந்து கூட நிறைய மாறுதல்கள் ஏற்படலாம். So thank you so much. நன்றிப்பா. Meenakshi Faculty of Allied Health Sciences BSc Technology courses apply now. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12 till May 31st, 2024.